திண்டுக்கல் சிறையில் இருந்த வரிச்சியூர் செல்வத்தின் கூட்டாளி வர்கீஸ் திடீரென உயிரிழந்திருக்கிறார். முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், இந்த முக்கிய செய்தியின் முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த 2012ஆம் ஆண்டு மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக பிரமுகர் கதிரவன் என்பவரை ஒரு மர்ம கும்பல் கடத்தி பணம் பறித்தது. இந்த கும்பல் குறித்து புகாரின் பேரில் திருப்பரங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் இந்த கும்பல் திண்டுக்கல்லில் ஒரு ஹோட்டலில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் போலீசார் திண்டுக்கல்லில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் சோதனையிட்டனர். அப்போது ஏற்பட்ட மோதலில் போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் கேரள மாநிலம் கொச்சியைச் சேர்ந்த சினோஜ் என்பவர் உயிரிழந்தார். இந்த வழக்கில் மதுரையைச் சேர்ந்த வரிச்சூர் செல்வம், கேரள மாநிலம் கொச்சியைச் சேர்ந்த அஜித், எர்ணாகுளத்தைச் சேர்ந்த வர்கீஸ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இவர்கள் மீது திண்டுக்கல் நகர் வடக்கு போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு திண்டுக்கல் 2வது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில வரிச்சூர் செல்வம், வர்கீஸ் ஆகியோர் விசாரணைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்து வந்தனர். இதையடுத்து திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் இருவரையும் பிடிவாரண்டு பிறப்பித்தது. இதையடுத்து கடந்த மாதம் வரிச்சூர் செல்வம் கைது செய்யப்பட்டு தற்போது மதுரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து நேற்று கேரளாவில் வைத்து வர்கீஸை திண்டுக்கல் வடக்கு போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலுக்கு வைக்கப்பட்டார். அவர் திண்டுக்கல் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று அவருக்கு மாலை உடல்நிலை குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கிருந்த சிறை காவலர்கள் ஒரு வாகனத்தில் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்திருக்கின்றனர். அப்போது அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர்.